அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணையும் சூரியனால் குருட்டு ராஜயோகம் என்ற அடிப்படையில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சூரிய பகவான் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் இருந்து பெயர்ச்சியாகி தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், சூரியனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வளர்கின்றன, வாழ்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை அவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. அந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவாரு. சூரியனுடைய ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ் பாகமும் உத்ராணியம், தட்சியானத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய 4 பட்டினங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. நவகிரக செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாரு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. எதிரிகள் புடைசூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றியிருக்கும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது
செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டு பின்னர் நீர் பூமியை நோக்கி விழுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாட்சி கட்டாயம் கிடைக்கும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு? குருட்டு ராஜயோகம் என்ற அடிப்படையில் என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சுக்கிரன் புதன் இணைந்து இருக்கிறாங்க. ராசிக்கு 3-10க்கு உரிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலைமை அடையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேற இருக்குது. வருமானம் உயரும் என்பதால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் உயரும் பட்சத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல காரிய தடைகள்கள் விலக இருக்குதுங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த சிம்மராசியினருக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா மாணவ மாணவிகள் உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. மனை, நிலம் ஆகியவை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை இருப்பது அவசியங்க. சூரியனும் புதனும் காரிய வெற்றியை தருவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே அதிகபட்சமான வெற்றியை நீங்கள் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. சிம்மராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாருங்க. அதனால் முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சகோதரர்களுக்குள் கருத்து வேற்றுமை வரலாங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால புதிய தொழில் முயற்சிகளை ஒத்தி வைங்க. அகலக்கால் வைக்க வேண்டாமே தவிர பெரிய அளவிற்கு தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பங்குதாரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் வரலாங்க. நண்பர்கள் மூலமாக சில தொல்லைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் ராசியில் இருப்பதால உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கப்படுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. பசுக்களுக்கு உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.